ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். அவர் ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி என்றதை காட்டுறது தான் அவரோட 3 மாத கால மேல் படிப்பு காட்டுது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த 3 மாத காலம் நான் வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு. முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல, முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க, அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க. ஆனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், காமன் மேனுக்கு அதனால ₹1 பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. காமன் மேனுக்கு ₹1 பிரயோஜனம் இருக்கா? காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை. நான் யாரையும் குற்றம் சுமத்தலை. நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் நான் வரவேற்கிறேன், வரணும். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர், நிறைய பேர் அவருடைய படத்தை ரசிச்சு பாக்குறாங்க. ஆனா அரசியல் பரிமாணம் வேறு. அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம். ஆனா வரட்டும், களமாடட்டும், பார்ப்போம். அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் என்ன சொல்றேன், பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணல. எலிவேஷன் என்ன சொல்றேன்னா, இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன், அது மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க கட்சி யாரை கொண்டு வருவேன்னு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா அது தவறா போயிருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசுறது இல்லை. ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு. ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க, யார் நடத்துறாங்க விடுங்க, we are not bothered. யாரோ XYZ அதை நடத்திட்டு. ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, ஒரு ஃபெயிலியர் ஆக்டர் துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் தகவல். அவர் ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி என்றதை காட்டுறது தான் அவரோட 3 மாத கால மேல் படிப்பு காட்டுது. அரசியலுக்காக போய் படிக்கிற சூழல் அவருக்கு உருவாகிருக்கிறது. எங்களுக்கு பட்டறிவும் இருக்குது, படித்த அறிவும் இருக்குது. அவர் மாமன்னனாக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கார். அரசியலில் அவருடைய பங்களிப்பு இன்றைக்கு நடுத்தர மக்கள், பாமர மக்கள், நடுநிலையாளர்கள், மனமாச்சரியங்களை கடந்திருப்பவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சர்களை போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். மழை வருவதற்கு முன்பாக களத்திற்கே வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு துணை முதல்வராக, மக்களுடைய நோயை தீர்க்கின்ற முதல்வராக, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற முதல்வராக, வருமுன் காப்போம் என்பதற்கு உதாரணமாக மழைக்கு முன்பாகவே மழையால் ஏற்படுகின்ற தீங்குகளை, விளைவுகளை பட்டியலிட்டு அவைகளை போக்குகின்ற ஒரு சிறந்த பிணியாகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கோலேச்சுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.